ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 3/5/2026 சம்ருதி SM 53க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் போர்டு ரிசல்ட் எடுத்துருந்துருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. ஸோ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 672 ABC போர்டு, ஃபுல் போர்டில் வந்து 550672. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 155 ABC போர்டு, ஃபுல் போர்டில் வந்து 586155 சொல்லிட்டு இப்படி எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 5D 4Dயோட வந்து 2442 சொல்லிட்டு 2 டைம் ஒன்ஸ் மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 635லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 422. இந்த 422 கீழே கொண்டு வந்துடலாம். 4 2 and 2. ஸோ நம்மளோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 65D தான். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து 4ஐயும் 2ஐயும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட வந்து ப்ளஸ் இந்த ட்ரா வந்து நம்ம 4 அதோட நம்ம வந்து 2 கூட்ட போகிறோம். அதாவது 4 2 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 2 கூட்டினோம்னா 4, இங்கே 4 கூட்டினோம்னா 8. அப்போ 8 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 635க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 8 அல்லது 4, 8 அல்லது 4 நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான சீபோர்டாக இருக்குது. இப்போ அந்த 635க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 518 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு 5D 4Dயோட 2442 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்கிது நண்பா. இப்போ 518க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 757. நம்ம இந்த 757ஐ கீழே கொண்டு வந்துடலாம். 757 இதோட 4 2 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டினோம்னா 1, இங்கே 5ஓட 2 கூட்டினோம்னா 7. 1 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 518க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 1 அல்லது 7. இப்போ இந்த 518க்கு அப்புறம் நம்மளுக்கு 1 அல்லது 7 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு நம்மளுக்கு 901. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்கணும். அதே மாதிரி இந்த கூட்டத்தில் யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். ஸோ நான் வந்து நேரடியாக நம்ம டேரெக்டாக போட்டுக்கிறதுனால அப்படி நான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் 10க்கு 0 மிச்சம் 1லாம் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக கூட்டி போட்டாலே போதும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையும் நம்மளுக்கு சீபோர்டு இருக்குது. ஸோ 4-2ங்கிற ஃபார்மெட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2-4ங்கிற ஃபார்மெட்டுக்கு நம்ம போக போகிறோம். சிம்பிள் மெத்தட் தான் நண்பா. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து இந்த சேம் மெத்தடம் பயன்படுத்தி பாருங்கள். இப்போ 901க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 357. ஸோ 357 கீழே கொண்டு வந்துடலாம். 357 இதோட ஸோ 2 ட்ரா வந்து 4-2. அப்போ 2 and 4 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 3 கூட்டினோம்னா 5, இங்கே 4ஓட 5 கூட்டினோம்னா 9 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 901க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட் 5 அல்லது 9. 5 அல்லது 9 நம்மளுக்கு சீபோர்டா அல்லது ஆல்போர்டான்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 901க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 155 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 55. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு PC நண்பா. ஏன்னா 55 கிடச்சிருக்கு. சீபோர்டை சேர்த்து நம்மளுக்கு பேஸும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டபுள் போர்டாக கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 55 நல்ல வெண்ணியும் கொடுத்துருக்கு. இப்போ 155க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 586 இருக்குது. ஸோ அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 586 இதோட 2 இங்கே 4 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 2 கூட்டினோம்னா 7, இங்கே 8ஓட 4 கூட்டினோம்னா 2. 72 கிடச்சிருக்கு நண்பா. ஸோ பவர் நம்பர் 155க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 72. இதுதான் நெக்ஸ்ட்டாக்கான சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட். 7 அல்லது 2.
இப்போ இந்த 155க்கு அப்புறம் நம்மளுக்கு 7 அல்லது 2 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடைச்ச ரிசல்ட்டு நம்மளுக்கு 672 நண்பா. ஸோ பவர் நம்பரை அப்படியே எடுத்துருக்காங்க, 72 ரெண்டுமே எடுத்துட்டாங்க. சீபோர்டு நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல மறுபடியும் பிசி நண்பா. ஸோ இப்போ தொடர்ந்து 2 ட்ராவாக நம்மளுக்கு பிசி. ஸோ 2 ட்ரா, அதாவது 4-2ங்கிற ஃபார்மெட்டில் ரெண்டுமே நம்மளுக்கு சீபோர்டு தான் இருக்குது. ஆனால் 2-4ங்கிற ஃபார்மெட்டில் நம்மளுக்கு ரெண்டுமே பிசியாக இருக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்கும். ஏன்னா இந்த 672 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம சீபோர்டு எடுக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ 2 ட்ரா நம்மளுக்கு தொடர்ந்து பிசி இருக்குது. அதே மாதிரி போர்டு மாறாமல் கண்டினியூஸாக நம்மளுக்கு சீபோர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சீபோர்டு கிடைக்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இல்லை ஆல் போர்டுக்கான சான்ஸ் தான் அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டு கூட பயன்படுத்திக்கலாம். 672 ஃபுல் போர்டில் வந்து 550, அதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 550 இதோட. ஸோ 2 ட்ரா 2-4 பார்த்தாச்சு. அப்போ இந்த ட்ரா நம்ம 4-2 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 2 கூட்டினோம்னா 7, இங்கே 5ஓட 4 கூட்டினோம்னா 9 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்டு நம்பர் நண்பா. ஸோ பெரிய நம்பராக கிடச்சிருக்கு. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங் கொடுக்க முடியுது. இதை அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். சீபோர்டு அல்லது ஆல்போர்டு 9 அல்லது 7, 9 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்டு நம்பராக இருக்குது. ஸோ ஃபார்மெட் இப்படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இல்லை. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 9-7 தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்டு அல்லது ஆல்போர்டுக்கான நம்பராக கிடச்சிருக்கு. உங்களுக்கு சீபோர்டுக்கான டவுட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். இப்போ 9 அல்லது 7 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கான பிசி மிக்சடு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க பிசி மிக்சடு வந்து நம்மளுக்கு 2-9, 4-9, 8-9, அதே மாதிரி 2-7, 4-7, 8-7. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த 8-9, 8-7 இது கொஞ்சம் லோ சான்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ 8க்கு பதிலாக இங்கே எங்கேயும் நம்ம மாற்றலான் இருக்கேன். அதாவது 0 கொண்டு வரலாம் 8க்கு பதிலாக. ஒருவேளை 0 கொண்டு வரதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ரிசல்ட் வந்து 672 ரிசல்ட்டு. 672 ரிசல்ட்டு. ஸோ இது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இதில் இருக்கிறது சீரியல் நம்பர் வந்து 6க்கு அப்புறம் 7ங்கிற சீரியல் இருக்குது. அப்போ இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 7க்கு அப்புறம் 8ங்கிற சீரியலும் இங்கே 8க்கு அப்புறம் 9ங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த இதை காலி பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு 0 தான் காமன். ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த 8-9 அதோட இந்த 8-7க்கு பதிலாக 0-9, 0-7 எடுக்கலாம். ஸோ 0-7 எடுக்கும்போது நம்மளுக்கு 0-9 நம்மளுக்கு சீரியல் நம்பர் தான் நண்பா. 0-9ங்கிறது சீரியல் நம்பர் தான். அப்போ இது சீரியல் நம்பர் இல்லாமல் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் இந்த 4 நம்பர்ஸில் நம்ம இதிலேருந்து இந்த ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். 0, அதாவது ஸோ இன்னும் ஒரே ஒரு நம்பர், இன்னும் ஒரே ஒரு பெயர் எடுக்கிறதா இருந்தால் 9லேருந்து எடுக்கணும். 9லேருந்து எடுக்கிறதா இருந்தால் 2, 4 கொடுத்தாச்சு. 6 வேண்டாம் எடுத்துக்கலாம் நண்பா. 6, 9. மற்றபடி 0-9, 8-9, 8-7 வேண்டாம். ஸோ இதை நான் கெஸ்ஸிங் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுது நண்பா. நான் தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வர மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ண பார்ப்பேன். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுப்போம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதாம்மா நோக்கம். தனிப்பட்டு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். கண்டினியூஸாக நம்மளுக்கு சீபோர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா சீபோர்டில் இட்டாலும் ஆல்போர்டில் வந்தால் நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ்சி கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 3/5/2026 சமுர்தி SM 53க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.